இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கிற இந்த ஜெபத்தை மனுக்குலம் முழுவதுமே ஒரு சிறந்த படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை சிந்தனையோடு நாம் இதனை சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். இறை இன்னது என்பதை உணர்ந்து கொண்ட இயேசு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இதுவரை யாரெல்லாம் எங்கெல்லாம் இறை என்பதின் உண்மைத்தன்மை என்ன என்பதை நிறைவாக உணர்ந்தனரோ அவர்கள் அத்தனை பேருமே இதுவரை உலகத்தில் இருந்த மறைநூல்களை கடந்தவர்கள்தான். ஏன் அவ்வாறு அவர்கள் மறைநூல்களை கடந்தனர்? இறை என்பதை மறைநூல்களுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எவ்வாறு உணர்ந்தனர்? இறையை உணர்ந்ததினால் அவர்கள் இந்த மறைநூல்களை, ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த மறைநூல்களை கடக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சிந்தித்தால், இறையை உணர்ந்த ஒவ்வொருவரும் அந்த இறையினுடைய சித்தம் இந்த பிண்டத்திலும் அண்டத்திலும் பிரபஞ்சம் முழுவதிலும் இயற்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் ஒவ்வொரு உயிர்களிலும் எவ்வாறு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக எளிமையாக உள்வாங்கினவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பொதுவாக நாம் யூத இனத்தில் தோன்றிய ஒரு சித்தர் என்கிறோம். கிறிஸ்தவம் இயேசுவை இரட்சகர், உலக மீட்பர், கடவுளுடைய துவத்தில் இரண்டாவது, திரித்துவத்தில் இரண்டாவது நபர் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இயேசுவை ஒரு சித்தராகத்தான் பார்க்கிறோம். இங்கு தமிழ் சித்தர்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சித்தர்கள் எல்லோருக்குமான ஒரு பொது இயல்பு, ஒரு பொது குணம் என்னவென்றால், அவர்கள் சித்தம் தெரிந்தவர்கள், சித்தத்தில் தெளிவு பெற்றவர்கள். இந்த சித்தம் என்பது எனக்குரியதோ உனக்குரியதோ அல்ல, அது இறைமைக்கே உரியது என்பதை உள்வாங்கிக் கொண்டவர்கள் சித்தர்கள். இறை ஒன்றுதான் சித்தமுடையதாக இருக்கின்றது. சித்தம் என்பது ஒரு விருப்பு மட்டும் அல்ல. சித்தத்தின் ஒரு பகுதி அல்லது சித்தத்தின் ஒரு துளிதான் நாம் விருப்பம் என்கிற பெயரில் கொண்டிருக்கின்றோம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது விருப்பம், நமக்கு சித்தம் அருளப்படவில்லை. ஏனென்றால் இறை ஒன்றுதான் சித்தத்தினுடைய முழுமையை கொண்டதாக இருக்கின்றது. அந்த சித்தம் என்பதில் விருப்பம் மட்டும் அல்லாமல் அந்த விருப்பம் வினையாகி செயலாற்றுகின்ற அல்லது முழுமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. சித்தம் என்பது விருப்பத்தை வினையாக்கி முழுமைப்படுத்துகின்ற ஒரு தீர்மானம். நேரடியா சொல்லணும்னா முடிவெடுக்கின்ற ஒரு தீர்மானம்.
பொதுவாக நாம் அனைத்தும் நம்முடைய சித்தத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறது என்று எண்ணம் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அனைத்தும் நம்முடைய சித்தத்திற்கு அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு, நம்முடைய முடிவுக்கு, நம்முடைய தீர்மானத்துக்கு, நம்முடைய திட்டத்திற்கு அப்பாற்பட்டு தான் பல இயல்புகள், இயக்கங்கள் இங்கு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. உலக படைப்பு, உலகத்தின் இயக்கம், இயற்கையினுடைய மாற்றங்கள், வளர்ச்சிகள், அதனுடைய வெளிப்பாடுகள், அண்டம், இந்த பேரண்டத்தில் உள்ள அத்தனை கோள்களுடைய, விண்கலங்களுடைய மாட்சிமைகள், அதனுடைய இயக்கங்கள் அனைத்துமே எதனுடைய சித்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்குள்ளெல்லாம் நீ இதுதான், உன்னுடைய செயல் இதுதான், உன்னுடைய வேகம் இதுதான், உன்னுடைய ஒளி இதுதான், உன்னுடைய இருப்பு இதுதான், நீ இங்குதான் இதற்காகத்தான் நீ தோன்றியிருக்கிறாய், இதைத்தான் நீ செயலாற்ற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு திட்டத்தை அதனுக்குள் வைத்தது யார்? இறை சித்தம் என்பது தனித்து இருக்கவில்லை, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திலும் நிறைந்து காணப்படுகின்றது. அந்த இறைமையினுடைய இயல்பான இயற்கையின் ஒழுங்கில் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த சித்தத்தை உணர்ந்தவர்கள் எவர்களோ அவர்களே தங்களுக்கென்று ஒரு தனி சித்தம் இல்லை என்பதை உணர்ந்து அந்த இயற்கையின், அந்த இறைமையின் சித்தத்தோடு தங்களை இணைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆகவே தான் அவர்களை நாம் சித்தர்கள் என்று போற்றுகின்றோம். இயேசுவும் அவ்வாறான ஒரு சித்தர் தான். அவர் இயற்கையில் விளங்குகின்ற, இந்த அண்டத்தில் வெளிப்பட்டிருக்கின்ற, தன்னுடைய பிண்டத்தில் வியாபித்து கொண்டிருக்கின்ற அந்த இறைமையினுடைய அந்த திட்டம், அந்த தீர்மானம், அந்த சித்தம் இன்னது என்பதை உள்வாங்கினபடியினாலே அவர் தன்னை சித்தராக அறிவித்துக் கொண்டு, அல்லது தன்னுள் உள்ள அந்த சித்தத்தை அந்த இறை சித்தத்துக்கு, தன்னுடைய விருப்பத்தை இந்த இறை சித்தத்துக்கு முழுவதுமாக ஒப்படைத்து அவரால் வாழ முடிந்தது. ஆகவே தான் இங்கு அவர் இந்த ஜெபத்தில் இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்: உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்னொரு வகையில் சொல்ல போனால், இறை சித்தம் என்பது இறை செயல். இறை சித்தம் என்பது இறை செயல். ஏனென்றால் சித்தம் ஒரு நிலையிலேயும் செயல் வேறு ஒரு நிலையிலேயும் இராமல் இருப்பதுதான் இறைத்தன்மை. சித்தம் எதுவோ அதுதான் செயல், செயல் எதுவோ அதுதான் சித்தம். அங்கு இருமை என்பதே இல்லை. ஆனால் நமக்கு பாருங்க, விருப்பம் ஒன்று இருக்கும், வினை ஒன்று இருக்கும். விருப்பம் வேறாக இருக்கும், வினை வேறாக இருக்கும். இருமை எப்பொழுதுமே நம்மில் விளங்கி கொண்டிருக்கும். ஆனால் இறைமையில் அப்படிப்பட்ட இருமை என்பதே இல்லை. அது வெறும் ஒருமையில் தான் இருக்கின்றது. சித்தம் செயலில் முழுமையடையாமல் இருப்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனால், சித்தத்தை தனியாக நாம் பிரித்து காணவே முடியாது. ஏனால் அனைத்தும் இங்கு செயலாக விளங்கி கொண்டே இருக்கின்றது. ஒரு படைப்பை பாருங்க. ஒரு வாழை மரத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வாழை மரம் முளைப்பதில் இருந்து, அது வளர்வதில் இருந்து, அது பூ பூப்பதில் இருந்து, அது குலை தள்ளுவதில் இருந்து, அது கனியாவதில் இருந்து, அது கனியாகி அந்த மரம் வீழ்வதற்கு முன்பாகவே தனக்கு அருகில் பல்வேறு கன்றுகளை அது முளைப்பித்து விட்டு வீழ்வதிலிருந்து தன்னைத்தானே அது தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதும், தன்னை வாழ்விப்பதும், தனக்கு பிறகு தன்னுடைய சந்ததியில் இன்னும் பல கன்றுகளை அது தோற்றுவித்து வாழ்வித்து விட்டு செல்வதுமான இந்த இயற்கையின் நிகழ்வு இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு இயக்கம், இது பல ஆண்டுகளாக மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேர் இயக்கத்தினுடைய ஒரு சிறு துளி. இந்த இயக்கத்தை பற்றிய முடிவு யார் செய்தது? இந்த வாழை மரத்திற்கு இதனுடைய பிறப்பு, இதனுடைய தோற்றம், இதனுடைய இருப்பு, இதனுடைய இயக்கம், இதனுடைய மறைவு, இதனுடைய தொடர்ச்சி, சந்ததிகளின் தொடர்ச்சி, இந்த கனியினுடைய சுவை, இவைகளை பற்றிய தீர்மானம், இவைகளை பற்றிய இந்த முடிவு, இவைகளை பற்றிய விருப்பம், இவைகளை பற்றிய இந்த செயல், இவைகளை பற்றிய இந்த வினையாற்றுதல் எப்படி அதற்குள் வைக்கப்பட்டது? உதாரணத்துக்காக நான் வாழை மரம் பேசுறேன். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் மனித இனத்தை தவிர்த்து,
ஏன்னா இப்ப எங்க மனித இனம் சிந்திக்க வேணாம், சரியா? மனித இனத்தை தவிர்த்து மற்ற உயிர்கள், மற்ற படைப்புகள், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அண்ட சராசரம் முழுவதிலும் உள்ள இந்த இயக்கத்துக்கான தீர்மானம் யாருடையது? அந்த செயல்திறன் யாருடையது? அந்த வினைப்படுவதற்கான அந்த விருப்பம் யாருடையது? அந்த முடிவை யார் மேற்கொண்டது? இதுதான் இதனுடைய செயல், இதுதான் இதனுடைய படைப்பு, இதுதான் இதனுடைய நோக்கம், இதுதான் என்கிற அந்த விருப்பம் என்னது? அந்த விருப்பம், அந்த சித்தம் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அனைத்து படைப்புகளிலும் அது எவ்வாறு விளங்கி கொண்டிருக்கிறது என்கிற அந்த பேரிறையின் அந்த பெரும் சித்தத்தை உள்வாங்கியவர்கள் சித்தர்கள். அந்த உள்வாங்குதல் உலக மக்கள் அனைவருக்குமே வேண்டும் என்பதுதான் இங்கு இயேசுவின் விருப்பம். இயேசுவுக்கு இருந்தது விருப்பம். சரி, அந்த விருப்பத்தில் என்ன அவர் கற்றுக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம், உமக்கு சித்தம் இருக்கிறது, நீ ஒருவர் மட்டும்தான் சித்தம் உடையவராக இருக்கிறீர், இறையே உமக்கு இருப்பதுதான் சித்தம். உம்முடைய துளிகளாக வெளிப்பட்டுள்ள, உம்மிலிருந்து வெளிவந்துள்ள நாங்கள் எல்லாம் கொண்டிருப்பது விருப்பங்கள். அந்த விருப்பங்களையே முழுமைப்படுத்தி வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம். அந்த விருப்பத்தையே முழு வினையாக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். விருப்பம் ஒரு பக்கம் இழுக்கிறது, வினை ஒரு பக்கம் இழுக்கிறது. விருப்பத்தாலும் வினையாலும் நாங்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம், இரண்டாக்கப்பட்டவர்களாக, பிளவுபட்டவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் தன்னில் தானே பிளவுபட்ட சக்தியாக இருக்கிறான். அவன் எதை விரும்புகிறானோ, அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ, என்ன விருப்பம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அந்த விருப்பத்தின்படியான வினையாற்ற முடியாத ஒரு உயிரினம் உண்டென்றால் அது மனிதன் தான். ஏனென்றால் விருப்பத்தில் வினையாற்றுவது என்பது இங்கு சமூக குற்றம். விருப்பத்தில் வினையாற்றுவது என்பது அடுத்தவருக்கான அதிருப்தி. விருப்பத்தில் வினையாற்றுவது என்பது அடுத்தவரால் அங்கீகரிக்கப்படாத நிலை. விருப்பத்தில் வினையாற்றுவது என்பது அநேகருக்கு வேதனை. ஆகவே இதனையெல்லாம் தவிர்க்கவும், பாராட்டு பெறவும், அங்கீகாரம் பெறவும் அவரவருடைய விருப்பத்தை தனித்து கொண்டோ அல்லது தற்கொலை செய்து கொண்டோ, விருப்பத்தை தளர்த்தி கொண்டோ தகர்த்தி கொண்டோ, விருப்பத்தை ஒரு பக்கம் முடக்கிவிட்டு வினையாற்றுதலை ஒரு பக்கம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிளவுபட்டு போயிருக்கின்றோம். ஆனால் இயற்கை பிளவுபட்டு இருக்கவில்லை, அண்டம் பிளவுபட்டு இருக்கவில்லை. இந்த பேரண்டத்தின் பிரபஞ்சத்தின் எந்த ஒரு படைப்பும் அவ்வாறு பிளவுபட்டு இருக்கவில்லை. அனைத்தும் இறையினுடைய அந்த சித்தத்தில் அவைகள் நீண்ட நெடுங்காலமாக அல்லது எந்த நோக்கத்தில் என்றைக்கு ஒவ்வொன்றும் வெளிப்பட்டதோ அந்த வெளிப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அவைகள் தடுமாறாமல் அதனதன் பேரியக்கத்தில், அந்த பெருஞ்சித்தத்தில் அவைகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அணு முதல் அண்டம் வரையிலும் ஓரிடத்தில் உட்கார்ந்து அவைகளின் உண்மைத்தன்மைகளை உணர்ந்த உள்வாங்கின இந்த பெருஞ்சித்தர்கள், இயேசுவை போன்றவர்கள், அதில் விளங்கிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்தார்கள். இறை சித்தம் இவ்வாறு இந்த அணுவில் இருக்கின்றது, இறை சித்தம் இவ்வாறு இந்த அண்டத்தில் விளங்குகின்றது, இறை சித்தம் இவ்வாறு இந்த தாவரத்தில் விளங்குகின்றது, இறை சித்தம் இவ்வாறு இந்த பறவையில் விளங்குகின்றது, இறை சித்தம் இவ்வாறு இந்த உயிரில் வெளிப்பட்டிருக்கின்றது, இறை சித்தம் இவ்வாறு இந்த விண்கோள்களில் வெளிப்பட்டிருக்கின்றது என்று எல்லா படைப்புகளிலும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த இறையினுடைய முடிவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த படைப்பு இதுதான், இப்படித்தான் என்று அந்த நோக்கம் மாறாமல் இருப்பது, அது அதனுடைய வினையில் முழுமையாக ஈடுபட்டிருப்பது, அதனை தவிர வேறொன்றிலும் அது தலைப்படாமல் இருப்பது என்கிற அந்த முழு இறை சித்தத்தை இவர்கள் உள்வாங்கினார்கள். ஆனால் மனிதர்கள் நாம் பொதுவாக இந்த சித்தத்தை உணர்ந்திருக்கவில்லை. நமக்கு அப்பாற்பட்டு நம்மிலேயும் நமக்கு புறத்தே உள்ள அனைத்து படைப்பிலேயும் இறை சித்தம் என்கின்ற ஒன்று, இறை முடிவு, இறை தீர்மானம் என்கின்ற ஒன்று, அதாவது வில்பவர் என்று பேசுறோமே, உண்மையிலேயே அந்த ஐ வில் என்கிற ஐ என்பது ஒன்றுதான், அது இறைதான். வில் என்பது அதற்கு மட்டும்தான் உண்டு. அதனுடைய ஒரு நான், அந்த நானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தம் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது என்னும் பேருண்மையை பெரும்பான்மையான மனிதர்கள் உள்வாங்கவில்லை. அதனால்தான் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. பரமண்டலம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பரமண்டலம் என்பது எனக்கு உள்ளேயும் எனக்கு வெளியேயும் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த
பிரபஞ்சத்தையே பரமண்டலம் என்றுதான் நாம் குறிக்கிறோம். அது எனக்குள்ளே உயிராக, உயிர் தன்மையாக இருக்கிறது. எனக்கு வெளியே உயிர் வெளியாக, பரவெளியாக அது பறந்து விரிந்து கிடக்கின்றது. இந்த பரமண்டலம் முழுவதிலும் அந்த இறை சித்தம் தங்கு தடையின்றி, இடைஞ்சல் ஏதுமின்றி, அதனுடைய இயல்போடு அவைகள் அந்த வினை ஒவ்வொன்றும், அந்த சித்தம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேற்ற வினை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ எங்க தடைப்பட்டு போயிருக்கு? இறை சித்தம் என்பது, அந்த இயக்கம் என்பது, அந்த நிகழ்தல் என்பது எங்கே தடைப்பட்டு போயிருக்கின்றது என்றால், இங்கே விளக்கப்படுகிறது, பூமியிலே அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லது பூமியிலே அந்த இயக்கத்திற்கான இடையூறுகள் இருக்கின்றது. ஒரு பாடல் கூட உண்டு, புலமை பித்தன் எழுதியிருப்பார் நினைக்கிறேன். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குதுன்னு எழுதியிருப்பாரு. உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய வரிகள். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது. ஸோ அண்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம பிண்டத்தை தான் வச்சுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆகாயம் என்கிறோம், வான் என்கிறோம், விண் என்கிறோம், அதனைத்தான் நாம் வெட்டவெளி என்கிறோம். அந்த வெட்டவெளியில் தான் காற்று தோன்றியது, அந்த காற்றில் இருந்துதான் நெருப்பு தோன்றியது, அந்த நெருப்பில் இருந்துதான் நீர் தோன்றியது, அந்த நீரில் இருந்துதான் நிலம் பகுப்பட்டது, நிலம் தோன்றியது. இதுதான் அந்த படைப்பினுடைய படிநிலை. எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருப்பது ஆகாயம் என்கிற அந்த பரவெளி, விண். அதனால்தான் விண்ணகத்தில் இருக்கும் தந்தை, பரலோகத்தில் இருக்கும் தந்தை, பரமண்டலத்தில் இருக்கும் தந்தை என்கிறோம். ஏனென்றால் அனைத்தும் அதனுக்குள் அடக்கமாக இருக்கிறது, அதனுக்குள் தான் அனைத்தும் வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் அனைத்து தோன்றுதலுக்குமான ஆதியாக, மூலமாக இருக்கிறது. ஆகவே தான் திருக்குறள் ஆதி பகவன், பகுக்க முடியாத வான்வெளியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பகவன் என்று சொல்லுகிறார். சரி, அந்த ஆதி நிலையில் இருக்கக்கூடிய அந்த விண்ணிலிருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் தோன்றி இருக்கின்றது. இப்பொழுது இந்த நான்கும் பொதுவில் இருக்கிறதாம், இந்த பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறதாம். ஏன் பூமி பிரிந்து கிடக்கிறது? அது மனிதனுடைய காலடி பட்டுவிட்டது. மனிதர்கள் என்கிற ஒரு உயிரின தோற்றம் எப்போது இந்த பூமியில் வெளிப்பட்டதோ அப்போதே இந்த பூமி பிளவுபட்டதாகிவிட்டது. என் நாடு உன் நாடு என்கிற இன வரையறைகளை நாம் வகுத்து கொண்டோம், ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டோம். இந்த பூமியினுடைய அத்தனை செயல்பாட்டுகளுக்கும் குறுக்கே நிற்கிறோம். இந்த பூமியினுடைய அத்தனை வளமைக்கும் நாம் ஆபத்தாக நிற்கிறோம். இந்த பூமியில் விளங்கி கொண்டிருக்கிற அத்தனை இயற்கை உயிரினங்களுக்கும் நாம் பேர் அச்சமாக விளங்கி கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் மனிதனை பார்த்தால் அலறி அடித்து ஓடுகின்றது போல இருக்கின்றது. நாம் இங்கு இந்த பூமிக்கு நாம் நஞ்சாக மாறிவிட்டோம். மனித இனம் இந்த பூமிக்கு பெரும் நஞ்சாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் வரும்போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த இயற்கை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த நஞ்சாகிய இந்த பூமி என்கிற இந்த நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற, பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற இந்த நஞ்சு ஆகிய முழு மனிதத்தையும் துடைத்து விடும். சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு இங்க ஒரு தூய்மைப்படுத்த நிகழ்த்து மறுபடியும் ஒரு புது உயிரின தோற்றமோ, மறுபடியும் ஒரு புது மனுக்குலமோ தோன்றுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இந்த பூமியிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற வேண்டுதல் வைக்க வேண்டியது இருக்கிறது? இதை ஏன் மனிதர்கள் உள்வாங்க வேண்டி இருக்கிறது என்றால், முதலாவது பரமண்டலம் என்பதை எனக்கு வெளியே இருக்கிற பரமண்டலத்தை பற்றி சிந்திப்பது இரண்டாவது. முதன்மையாக எனக்கு உள்ளே இருக்கிற பரமண்டலம் என்பது என்னுடைய உயிர். உயிர் என்பது பரமண்டலத்தின் நீட்சி, பரமண்டலத்தின் ஒரு பகுதி. அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த மண்டலம் தான் எனக்குள்ளாக உயிராக இருக்கிறது. ஆகவே தான் கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார் என்பது இந்த கடத்துக்குள் இருக்கக்கூடிய உயிர் பொருளே இறை என்பதை சித்தர்கள் உள்வாங்கினார்கள்.
அப்போ உயிராகிய இறை பரமண்டலமாக எனக்குள் இருக்கிறது. அதிலே ஒரு சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உயிர் என்பது இங்கு எவ்வாறு வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அது எனக்கான உடலாக வெளிப்பட்டிருக்கின்றது. எனக்குள்ளே இருக்கிற பரமண்டலமாகிய அந்த பேருயிர் எனக்கு ஒரு உடலை உருவாக்கி உடலாக அது வெளிப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீண்ட நெடுங்காலமா உடலை ஒரு உருவமாக கருதுகிற சிந்தனை உலகில் இருக்கிறது. உடல் தான் உருவம், உடலுக்குத்தான் உருவம் உண்டு, உயிருக்கு உருவம் இல்லை என்று தான் இங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படித்தான் இங்கு போதிக்கப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் உடலுக்கு உருவம் இல்லை. உடல் ஒரு உருவமே இல்லை. உடல் உருவமாக காட்சிப்படுகிறது. உடல் ஒரு உருவாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த உடலுக்கான உரு என்பது அது உயிரின் உரு. உயிரினுடைய உருத்தன்மை தான் உடல். காண முடியாத உயிர்த்தன்மையின் காணப்படும் தன்மைதான் இந்த உடல். ஏனென்றால் உடல் என்பது நேரடியாக உயிரின் வெளிப்பாடு. ஆக உயிரை காண முடியாததினால் அதை நாம் உருவமற்றது என்கிறோம். உடலை காண முடிகிறதினால் அதனை நாம் உருக்கொண்டது, உருநிலை என்கிறோம். ஆனால் உண்மையில் உடலுக்கென்று தனித்த உருவம் இல்லை. உயிர் நீங்கினால் இந்த உடலினுடைய உரு சிதைந்துவிடும், கலைந்துவிடும், அழிந்துவிடும், இல்லாமல் போய்விடும், காண முடியாததாகிவிடும். இப்ப இதுவரைக்கும் இதனை உருவமாக காட்சிப்படுத்தி கொண்டிருந்தது, இந்த உருவத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது, இந்த உருவத்தை உருவாக்கி நமக்கு நிலைப்படுத்தி இருந்தது அதற்குள்ளே இருந்த உயிர்த்தன்மை தான். ஆக உடல் வேறு உயிர் வேறு என்கிற பார்வையை நாம் முதலாவது விட்டுவிட்டு உயிரினுடைய வெளிப்பாடே உடல். உயிர்தான் உடலை உருவமாக ஆக்கி இருக்கிறது. உயிர்தான் உடலை உருவத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. உயிர்தான் உடலிலிருந்து நீங்கி அந்த உருவத்தையும் சிதைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கிற வேண்டுதல் ஏன் அவசியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் உடலாகிய இந்த பூமியில், இந்த பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய பரமண்டலமாகிய உயிர், அதனுடைய சித்தம் எவ்வாறு இந்த உடலில் செய்யப்படுகிறது, உயிரின் சித்தம் எவ்வாறு உடல் வழியாக விளங்குகின்றது, உடலில் நிகழ்கின்றது, உடலில் வினைப்படுகிறது, அந்த சித்தம் எவ்வாறு ஒரு வினையாக இந்த உடலில் முழுமைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு இடைஞ்சலாக, தடையாக, குறுக்காக நான் நுழையாமல் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் இந்த பேர் அண்டத்தில் எவ்வாறு பேர் உயிராகிய அந்த பரமண்டலத்தினுடைய சித்தம் செயல்படுகிறது, அங்கே குறுக்காக நான் எவ்வாறு நுழையாமல் இருக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த உடல் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறிவோ புத்தியோ ஒரு தெரிதலோ ஏதோ ஒரு நான் என்கிற ஒரு உணர்வோ எனக்கு என்கிற ஒரு விருப்பமோ என்னால் என்கிற ஒரு செயலோ தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த உடல் நமக்கு இருந்தது. இந்த உடல் வளரும் போதுதான் நமக்கு நான் என்கிற உணர்வு தோன்றியது, எனக்கு என்கிற விருப்பம் தோன்றியது, என்னால் என்கிற வினை தோன்றியது. அதற்கு ஒரு காலம் இருந்தது. 3 வயசு கூட வச்சுக்கோங்களா, 3 வயசு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்றைக்கு என்னுடைய தகப்பனுடைய விந்தணு தாயினுடைய கருமுட்டையை அடைந்து அங்கே ஒரு உயிரணுவாக நான் தோற்றம் பெற்றேனோ அன்றிலிருந்து ஒரு 3 வயது வரைக்கும் இந்த உடலும் உயிரும் இருந்தது. அப்படித்தானே? இந்த உடலும் இருந்தது, உயிரும் இருந்தது. ஆனால் இந்த உயிர் இந்த உடலை வினைப்படுத்தியது. இந்த உடலாக என்னுடைய உயிர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இந்த உடலில் ஒரு இயக்கத்தை நடத்தினது. அப்போது பசி இருந்தது, தாகம் இருந்தது, இந்த உடலுக்கு தூக்கம் இருந்தது, இந்த உடலுக்கு அசைவுகள் இருந்தது, இந்த உடலின் உறுப்புகள் எல்லாம் இயங்கினது, இவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டே இருந்தது. இங்கு இடையில் ஒன்று இல்லை, உடலும் உயிரும் மட்டும்தான். ஏனென்றால் அங்கே ஒரு நான் முளைக்கவில்லை, அங்கே ஒரு தனித்த விருப்பம் எழவில்லை, ஒரு மனம் அங்கு தோன்றவில்லை. மனம் இல்லை என்று சொல்ல முடியாது, மனம் அங்கு வெளிப்படவில்லை.
மனதில் இருந்து எண்ணங்கள் வெளிப்படவில்லை, எனக்கு என்கிற விருப்பம் வெளிப்படவில்லை, என்னால் என்கிற ஒரு செயல் வெளிப்படவில்லை. இவைகள்லாம் வெளிப்படுவதற்கு முன்பு ஒரு குறுகிய காலம் இருந்தது. அந்த காலத்தில் இந்த உடலில் நேரடியாக முழுமையாக அந்த உயிரினுடைய சித்தம் இந்த உடலில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கு குறுக்கீடு செய்வதற்கு யாரும் இல்லை, அங்கு இடைஞ்சல் செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு ஒருமை அங்கு நிலவி கொண்டிருந்தது. ஆனா இது நாள்பட என்னாச்சு, இந்த உடல் வளர வளர இந்த உடலில் மனம் வளர்ந்தது. உயிராலும் உடலாலும் மனம் வளர்த்தெடுக்கப்பட்டது. அப்படி உயிராலும் உடலாலும் அந்த மனம் வளர்த்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கு நான் என்கிற ஒரு உணர்வு தோன்றியது. எனக்கு என்கிற ஒரு விருப்பம் அங்கு விளைந்தது. என்னால் என்கிற வினை அங்கு செயல்பட துவங்கியது. இது இறையால் வழங்கப்பட்ட அருள் தான். ஏற்கனவே நாம் இதை பார்த்திருக்கிறோம். நான் என்பது இறையால் அந்த ஆணவம் நமக்கு, அந்த மாயை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது அருளாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கத்தான் நீங்களும் நானும் தனித்துவமாக வாழ்க்கையை அவரவர் விருப்பத்தில் வாழ்வதற்கான ஒரு செயல் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வழங்கப்பட்ட அந்த நான், அந்த அருள் என்ன செய்கிறது, ஏற்கனவே இருந்த அந்த உயிருக்கும் உடலுக்குமான அந்த தொடர்பு, அந்த உயிரின் சித்தம் அந்த உடலில் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருந்தது, நிறைவேறி கொண்டிருந்தது, எப்படி அதனை உயிர் தன்னுடைய விருப்பத்தை எப்படி உடலில் வினைப்படுத்தி கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தோடு இசைந்து வாழ்வதற்கு இந்த நான் அங்கு முளைத்தது, இங்கு விருப்பம் அங்கு எழுந்தது, வினைப்பட துவங்கியது என்பதை புரிந்து கொண்டு அந்த இசைவோடு இசைந்து வாழ்வதற்கு பதிலாக இந்த நான் என்ன நினைத்து கொண்டது, தன்னை ஒரு தனித்த நானாக கருதி கொண்டு அந்த ஆணவத்தை அதிகரித்து கொண்டு உயிரினுடைய விருப்பம், உயிரினுடைய சித்தம் இந்த உடலில் வினைப்படுத்தப்பட்டு அது முழுமை பெறுவதற்கு தடையாக தன்னையே மாற்றிக்கொண்டது. அதாவது மனம் எழும்புவதற்கு முன்பாக இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் இடையில் இருமை என்பதே இல்லை. எப்பொழுது நான் நீ என்கிற மனம் எழுச்சி பெற்றதோ அந்த மனதின் எழுச்சியினால் உயிருக்கும் உடலுக்கும் குறுக்கீடாக மனம் அமைந்து விட்டது. இதனை புரிவதற்கு ஒரு புராணத்தை சொல்லணும். ஆனா இந்த புராணத்தை சொல்லும் போது வெறும் ஓமையாக இந்த கருத்துக்கு ஒப்பிட்டு விளக்குவதற்காகத்தான் அதை இந்த கோணத்தில் எடுக்கிறேனே தவிர அதை இப்படி எடுத்து பாவிக்கிறதுனால அதை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதாவது ராவணன் சீதை, இந்த ராவணன் சீதை என்பது உண்மையிலேயே தமிழ் இனத்திற்கு எதிராக புனையப்பட்டு இந்திய மக்களுடைய மனதிலே திணிக்கப்பட்டு கெடுத்து வைத்திருக்கிற ஒரு சிந்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா ராமனை அரக்கனாகவும் என்னது அழிக்கப்பட வேண்டியவனாகவும் தீமையானவனாகவும் காட்டியிருப்பதும் ராமனை அவதார புருஷனாகவும் இறை புருஷனாகவும் உத்தம புருஷனாகவும் காட்டியிருப்பதும் இது என்ன சொல்றது, இங்க செஞ்ச புனைவு அதல்ல. சரியா? அதுல இந்த கருத்துக்கு நம்ம புரிய வேண்டிய தத்துவத்துக்காக அதை ஒரு ஓமையா நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ராமன் என்பது உயிரை குறிப்பது, சீதை என்பது உடலை குறிப்பது. சரியா? ஏனென்றால் இந்த உடலை இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்துச்சு நம்ம நாட்டில். அப்படி இந்த உடன்கட்டை ஏறும் இந்த வழக்கம் இருந்த காலத்தில் கணவன் இறந்துட்டா அதுக்கு பேரே சிதை. அந்த சிதையில விழுந்து மனைவி தன் உடலை எரிச்சுக்குவா. சரியா? அது என்ன சொல்லுதுன்னா இந்த உடலுக்கு இன்னொரு பேர் சீதை. சரியா? இந்த உயிருக்கு பேர் ராமன். ராவணனை எதுக்கு உருவகப்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரு 10 தலை கொண்டவர். அப்படின்னா பல எண்ணங்கள், பல நினைவுகள், பல விருப்பங்கள், பன்முகமான தன்மையோடு இருக்கக்கூடியதுதான் மனம். ஆக மனம் ராவணன் வச்சுக்கலாம். ஸோ ராமன் கட்டிருந்து சீதையை பிரிச்சு மனம் ஒருபோதும் சீதையை பாதுகாத்துற முடியாது, பராமரிச்சிட முடியாது, சீதையை உயிரோடு காத்துற முடியாது, சீதையை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, சீதையை முழுமைப்படுத்த முடியாது.
அப்ப ராவணன் செய்யக்கூடாதது என்ன? ராமனிடமிருந்து சீதையை பிரிக்கக்கூடாது. இது என்னன்னா, உயிரிடமிருந்து உடலை மனமாகிய ராவணன் பிரிக்கக்கூடாது. மனதிற்கு உடலை ஆளும், உடலை நிர்வகிக்கும், உடலுக்கான முடிவுகளை எடுக்கும், உடலுக்கானதை திட்டமிடுகிற, உடலை நிர்வகித்து நடத்துகிற திறன் மனதிற்கு வழங்கப்படவில்லை, மனிதனுக்கு வழங்கப்படவில்லை. ஏனென்றால் உடலை நிர்வகிக்கின்ற, உடலுக்கான முடிவுகளை எடுக்கின்ற, உடலை பராமரிக்கின்ற, உடலை உருவாக்கி, உடலை தக்க வைத்து, உடலை வளர்த்து, உடலை சிதைத்து, உடலை என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த சித்தம் உயிரினிடத்தில் இருக்கிறது. உயிர் அதை தன்னிடத்தில் வைத்திருக்கின்றது. உயிருக்கு அந்த சித்தம் இருக்கின்றது. அதுதான் பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுகின்றது. பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் எவ்வாறு இருக்கின்றதோ அது பூமியிலே அவ்வாறே இருக்கட்டும். உயிரில் உங்களுடைய சித்தம் என்னவாக இருக்கின்றதோ அது உடலில் அவ்வாறே வினைப்படட்டும். அதாவது என்னுடைய உடலை பராமரிப்பது நீ என்கிற உன்னுடைய மனமும் நான் என்கிற என்னுடைய மனமும் அல்ல. உனக்குள் இருக்கிற உயிர் உன்னுடைய உடலை பராமரிக்கக்கூடியது, எனக்குள் இருக்கின்ற உயிர் என்னுடைய உடலை பராமரிக்கக்கூடியது. நேரடியா உயிருக்கு தான் முடிவு, உயிருக்கு தான் தீர்மானம், உயிருக்கு தான் சித்தம் இந்த உடலை பற்றி எடுக்க, செயல்படுத்த உரிமை இருக்கிறது. உடல் நம்முடைய பயன்பாட்டுக்கு உரியதே தவிர, உடலில் நாம் இருந்து வாழ்கிறோமே தவிர உடல் நம்முடைய உரிமை பொருள் அல்ல. அது உயிரின் உரிமை பொருள். இப்படி முதல்ல இந்த வேண்டுதலை இப்படி முதல்ல நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். இறையே, தந்தையே, உயிரே, உம்முடைய சித்தம் என்னுடைய உயிரில் வெளிப்பட்டு என்னுடைய உடலில் வினைப்பட்டு முழுமை அடைய வேண்டும். அல்லது உயிரிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமி ஆகிய இந்த உடலில் அது செய்யப்பட வேண்டும். மனிதன் அண்டம் என்கிற இந்த உலகத்தை கெடுக்கிறது இரண்டாவது. முதன்மையா பிண்டம் என்கிற இந்த உலகத்தை, இந்த பூமியை கெடுப்பதுதான் முதன்மையானது. இந்த பிண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது, இந்த அண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது. இங்கேயும் ஆகாயம் இருக்கிறது, எனக்கு வெளியேவும் ஆகாயம் இருக்கிறது. இங்கேயும் நெருப்பு இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, எனக்கு வெளியேவும் நெருப்பு வெப்பம் இருக்கிறது. இங்கேயும் காற்றின் சுழற்சி இருக்கிறது, எனக்கு வெளியேவும் காற்றின் சுழற்சி இருக்கிறது. இங்கேயும் நீர் நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு வெளியேயும் நீர் தான் ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றது. நிலம்தான் எனக்கு உடலாக இருக்கிறது, பூமியும் நிலமாகத்தான் இருக்கிறது. பூமியிலே இறை சித்தம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அதற்கு நான் எவ்வாறு தடையாக இருக்கிறேன், அதற்கு தடையாக இல்லாமல், இடையூறாக இல்லாமல், அதற்கு இசைவாக இணக்கமாக நான் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் செயல்படுத்துகின்ற உன்னுடைய உயிரினுடைய விருப்பம், சித்தம் உன்னுடைய உடலில் செயலாக்கம் வினையாக நிறைவு பெறுவதற்கு தடையாக நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டால்தான், இங்கே சீர்திருத்தம் செய்து கொண்டால்தான் வெளியே சீர்திருத்தம் செய்ய முடியும். அதனால்தான் முதலே சொன்ன நானு, நீ நான் என்கிற மனம் எழுவதற்கு முன்னாலேயே உயிரும் உடலும் இருந்தது. அப்போ உன்னுடைய உடலுக்கு பசியை உயிர் தான் உண்டாக்குச்சு, உணவை உண்டது, தண்ணீரை அருந்தியது, உனக்கான தூக்கத்தை வழங்கியது, உன்னுடைய உடல் உறுப்புகளை பராமரித்தது, அதற்கு வந்த நோய்களை அது குணப்படுத்தியது, அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான தூண்டுதல் செயல் எல்லாம் அது செய்தது. உன்னை அழ வைத்தது, உன்னை தூங்க வைத்தது, உன்னை சிரிக்க வைத்தது, உன்னை விளையாட வைத்தது, உன்னை நகர வைத்தது, உன்னை கவிழ வைத்தது, என்னென்னமோ பாலுக்காக அழ வைத்தது, எல்லாவற்றையும் அது தூண்டியது. அது உயிர் முழுமையாக தன்னுடைய சித்தத்தில் இந்த உடலை செயலாக்கம் செய்தது, வினைப்படுத்தினது. ஆனா எப்போ நீ நானுன்னு ஒரு மனம் முளைச்சதோ அப்பவே நாம ஒரு பெரிய குறுக்கீடா மாறிட்டோம். நாம உயிரிடமிருந்து உடலை பிரித்த ராவணர்களாக மாறிட்டோம். நம்முடைய மனம் கொண்ட அந்த பன்முக தன்மையை கொண்டு நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய உடலை நாம் ஆட்டுவிக்க துவங்கிவிட்டோம். அதனால என்ன நடந்தது?
இந்த பூமியிலே உயிரின் சித்தம் செய்யப்படுவதற்கு, நிறைவேறுவதற்கு, முழுமைப்படுவதற்கு நாம் முட்டுக்கட்டைகளாக மாறிவிட்டோம், இடையூறுகளாக மாறிவிட்டோம். அதனால் வரக்கூடிய விளைவு, அதனால் வருகிற துன்பத்தை அனுபவிக்கிறவர்களும் நாமவே மாறிவிட்டோம். அதான் பிரச்சனை. உயிர் உடம்புக்கு என்ன செய்ய நினைக்குதோ, அதை எப்படி வழிநடத்த நினைக்குதோ, அதை எப்படி பராமரிக்க நினைக்குதோ, எப்படி பாதுகாக்க நினைக்குதோ, அதுக்கு என்ன தேவைன்னு அது உணர்த்துதோ, அதன் போக்கில் அதனை விட்டுவிட்டால், அதனுடைய சித்தத்தில் அதனை இயங்க விட்டுவிட்டால், நீயும் நலமா இருக்கலாம், நானும் நலமா இருக்கலாம். ஆனா என்ன செஞ்சோம்? நம்ம அறிவு இங்க முளைச்சது, நம்முடைய மனம் இங்கு எழுந்தது. நாம் சிலதை நம்முடைய விருப்பம் என்று கருதி கொண்டோம். அதையெல்லாம் கொண்டு வந்து நாம் உடல் மீது திணிக்கிறோம். உயிருக்கு எதிராக நின்று போராடுகின்றோம். நம்முடைய செயல்கள் அத்தனையுமே, நம்முடைய வாழ்க்கை முறையே உயிருக்கும் உடலுக்கும் இடையூறாக நின்று, உயிரினுடைய விருப்பத்துக்கு, சித்தத்துக்கு எதிராக நின்று போராடுவது தான் நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு மனித வாழ்க்கை என்பது என்ன? அவரவர் உயிரின் சித்தத்துக்கு விரோதமாக போராடுவது. அதனாலே அவரவர் உடலை, அவரவர் பூமியை, அவரவருடைய நிலத்தை பாழாக்கி கொள்வது. இதுதான் இன்றைக்கு மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் எவ்வாறு இந்த அண்டம் முழுவதிலும், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும், பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமி முழுமையிலேயும் செய்யப்பட வேண்டும் என்கிற இறை சித்தத்தை எப்படி உள்வாங்க முடியும்? இந்த சித்தத்தை உள்வாங்கியவர்கள் ஒவ்வொரு படைப்பின் நோக்கம் என்ன, ஒவ்வொரு படைப்பும் உயிர்களுக்கு ஒன்றுக்கொன்று எவ்வாறு துணை புரிகின்றது, ஒன்றுக்கொன்று எவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் உணவாகின்றது, ஒன்றுக்கொன்று ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு மருந்தாகின்றது, ஒன்றில்லாமல் ஒன்று இங்கு வாழ முடியாத இந்த அற்புதமான சுழற்சி முறையை எவ்வாறு இறைமை இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்கிற அந்த உண்மையை விளங்கி, அந்த உண்மையை புரிந்து அதிசயித்தார்கள். அந்த அற்புதத்தில் அவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு அந்த ஆனந்த கூத்தாடுதல் இருக்குதா? எல்லா உயிரினுடைய உபயோகமும் நமக்கு தெரியுதா? ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு எவ்வாறு உணவாகின்றது, ஒரு உயிர் எவ்வாறு இன்னொரு உயிருக்கு மருந்தாகின்றது என்பதை புரிந்து நம்மால் அவைகள் எல்லாம் வினைப்படுத்த முடிகின்றதா? நம்முடைய காலில் பட்ட பூமி, நம்முடைய மனதால் கையாளப்படுகின்ற உடல் என்கிற பூமி, இரண்டுமே கெடுக்கப்படுகின்றதே, இரண்டுமே அழிவை நோக்கி போகின்றதே. உடலை பராமரிப்பதில் மனதின் அறிவை பயன்படுத்தாமல் இருப்பதே ஆரோக்கியம். ஆனா உடலை பராமரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அறிவை தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எவ்வளோ அறிவியலை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், எவ்வளோ மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், எவ்வளோ மருந்து மாத்திரைகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், எத்தனை மருத்துவர்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், எத்தனை விதமான மருத்துவர்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஏனென்றால் உடலின் கட்டுப்பாடு என்னுடைய சித்தத்தில், உடலின் கட்டுப்பாடு என்னுடைய விருப்பத்தில் என்று நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் உண்மையிலேயே உடலின் கட்டுப்பாடு, உடலின் மீதான சித்தம் என்னுடையதல்ல. இறையே இந்த உடல் உன்னுடையது, உயிரே இந்த உடல் உன்னுடையது, இது உன்னுடைய வெளிப்பாடு, இது உன்னுடைய உருவம், இது உன்னுடைய பிரதிபிம்பம், இது உன்னை வெளிப்படுத்துகிற காட்சியாக்குகின்ற கருவி. இந்த கடத்தில் நீ எனக்கு ஒரு நான் என்று முளைத்து வாழ ஒரு இடம் அளித்திருக்கின்றாய். உன் வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கின்ற, அதுவும் டெம்பரவரி, தற்காலிகமா கொஞ்ச நாள் நான் நினைச்சுக்கோ, நீ நினைச்சுக்கோ, வாழ்ந்துட்டு போ, விரும்பிக்கோ, ரசிச்சுக்கோ, ருசிச்சுக்கோ, கேட்டுக்கோ, பார்த்துக்கோ, தூங்கிக்கோ, நடந்துக்கோ அப்படின்னு ஏதோ எனக்கு ஒரு அனுமதி தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் உம்முடைய சித்தம், அனைத்தும் உம்முடைய செயல், அனைத்தும் உம்முடைய விருப்பம், அனைத்தும் உம்முடைய வினைப்பாடு, நீ அன்றி வேறு இல்லை. இயேசுவுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? இயேசு 2 இடங்கள்ல இந்த நான் பத்தி பேசியிருப்பாரு. 2 இடங்கள்ன்றதை விட 2 முறைகள்ல பேசியிருப்பாரு. 2 இடங்கள்ல இல்ல, 2 முறைகள்ல பேசியிருப்பாரு. ஒன்னு, நானே வாழ்வும் வழியும் வாய்மையுமா இருக்கின்றேன், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமா இருக்கின்றேன், நானே மெய்யான உணவு, நானே வாசல், நானே திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன்.
என்று நானே நானே என்று அழுத்தம் திருத்தமான கூற்றுகளை சொல்லியிருப்பார். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தைகள் எதுவும் என்னுடையதல்ல, நான் தனியாக இல்லை, நான் செய்கிறவைகள் எதுவும் என்னுடைய செயல்கள் அல்ல, நான் பேசுகிறவைகள் எதுவும் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, நான் எதையும் நானாக செய்யவில்லை, நானே செய்யவில்லை என்று, அதாவது ஒரு இடத்தில் அந்த நான் என்பதை அழுத்தமாக உறுதியாக அதற்கு முழு வலிமையை கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து உயர்த்தி பேசியிருப்பதும், அதே இன்னொரு முறையில் நான் என்பது ஒன்றுமில்லை என்று பேசியிருப்பதும், ரெண்டு நிலை அங்க இருக்கும். இதுதான் ஒரு சித்தருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. சித்தர்கள் இயேசு நான் என்பதின் உண்மைத்தன்மை என்ன, எது உண்மையிலேயே நான், கடவுள் மட்டும்தான் நான், இறை ஒன்று மட்டும்தான் நான், அந்த நான் தான் அனைத்துக்குமான வாழ்வு, அந்த நான் தான் அனைத்துக்குமான வழி, அந்த நான் தான் அனைத்து உண்மை, அந்த நான் தான் உயிர், அந்த நான் தான் உயிர்த்து எழுதல், அந்த நான் தான் உணவு, அனைத்துக்குமான உணவு, அந்த நான் தான் வாசல், அந்த நான் தான் ஒரு செடி, அந்த நான் தான் ஒரு மேய்ப்பன், அந்த நான் தான் அனைத்தும், அந்த நான் அது இறை நான், அந்த நான் என்னில் இருக்கின்றது, அல்லது அந்த நான் நானாக நீயாக வெளிப்பட்டிருக்கின்றது, அந்த நான் உன்னையும் என்னையும் ஒரு நானாக கருதும் மாயையை வழங்கி இருக்கின்றது. ஆக அந்த நான் என்பதை உணரும் போது, அந்த நான் என்பதில் ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய முதன்மை உணர்வு, நான் என்பது இறை மட்டும்தான், அதனுடைய முழுமைத்தான், இறை என்னும் முழுமைத்தான் நான் என்பதாக இருக்கிறது. ஐ எம் தட் ஐ எம், நான் நானாகவே இருக்கிறேன். எல்லா உயிர்களும் அந்த நான் கொண்டு தான் வாழுது, எல்லா உயிர்களும் அந்த நானை உணர முடியும். ஆனால் அந்த நானினுடைய முழுமை இறை ஒன்றுதான், அதுதான் பரமண்டலம். அங்கேதான் சித்தம் விளைகிறது, அந்த சித்தத்தில் தான் அனைத்து பிரபஞ்சமும் இயங்குகிறது, அதில் தான் நிகழ்கிறது. எல்லா முடிவும் அவன் கையில தான் இருக்குது, எல்லா தீர்மானமும் அவன் தான் எடுக்கிறான், அவனை தவிர வேற எதுவும் இல்லை, அவனை தவிர வேற யாரும் இல்லை என்கிற அந்த உண்மை தன்மையை உணர்வதுதான் அந்த முதன்மை நான். இரண்டாவது, எனக்கு அந்த நான் என்று உணரக்கூடிய அந்த உணர்வு அருளப்பட்டிருக்கின்றது. அப்படி உணர்ந்தாலும் நான் அல்ல, நான் அல்ல, என்னால் அல்ல, எனக்கு அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி, என்னுடைய எண்ணங்கள் படி அல்ல, உம்முடைய எண்ணத்தின்படி, என்னுடைய செயல் அல்ல, உம்மால் அது செய்விக்கப்படுகின்றது என்று தனக்கு வழங்கப்பட்ட, தனக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த மாயையாகிய நானையும் வேண்டான்னு அவற்றை ஒப்படைச்சிடுறது. இறைவா இருப்பது ஒரே மெய் நான், நீதான். எனக்கு மாயையான ஒரு நான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதிக்கப்பட்ட நானை நான் கையில் எடுத்துக்கொண்டு, அந்த நான் தான் மெய்யான நான், அந்த நான் தான் இங்கு அதிகாரத்தில் உள்ள நான், அந்த நான் தான் ஆணவம் கொண்ட நான், அந்த நான் தான் எல்லாத்தையும் செய்கிறது, அந்த நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றது, அந்த நான் தான் எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கின்றது, அந்த நான் தான் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறது, அந்த நானின் சித்தம் தான் இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வீணாக நான் ஏன் இந்த மாயையில அழிஞ்சு போனோம். அதனால அந்த நானை உம்மிடத்திலே ஒப்படைப்பு செஞ்சு, உம்முடைய நான் இங்கு என்ன செய்கிறதோ, உம்முடைய சித்தம் என்னவோ, உம்முடைய போக்கு எவ்வாறு இருக்கின்றதோ, நீ எவ்வாறு இசைந்து இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறாயோ, அந்த இயக்கத்தில் நானும் ஒரு இயக்கமாக, நானும் இசைவாக அதனோடு கலந்தே நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று ஒப்படைப்பு செய்வதுதான் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும், என்னுடைய உடலிலேயும், என்னுடைய பூமி என்று சொல்லப்படும் என்னுடைய உலகத்திலேயும் அவ்வாறே செய்யப்படுவதாக. நேத்து என் பொண்ணு சிக்கன் தின்னு இருந்தா. அதாவது தட்டில் சிக்கன் வச்சுட்டு அந்த கறி துண்டை கையில் கொஞ்சமாக பிச்சு தின்னுட்டு இருந்தா. நான் சொன்னேன், ஏன் பாப்பா அப்படி சாப்பிட்ற, நல்லா கையில் எடுத்து பல்லில் கடிச்சு தின்னு அப்படின்னு. அப்போ அவ சொன்னா, பா அப்படி எடுத்து கடிச்சு தின்னா மிருகம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்பா, மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், ஏன் பாப்பா மிருகம் சாப்பிட்றதுன்னா அவ்வளோ கேவலமா, அதே அவ்வளோ மட்டமா நினைக்கிற,
நாமளும் மிருகம் தானே, நாமளும் விலங்கு தானே, விலங்கின் ஒரு வகை தானே. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், சமூக விலங்குன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஒரு சமூக விலங்கு தானே. அதனுடைய அடுத்த படிநிலை அது 5 நம்ம 6, அவ்வளவுதானே வேறுபாடு. மற்றபடி நாம அது போன்ற ஒரு உயிரினம் தானே. அது உணவு உண்ற அந்த முறை எப்படி ஒரு மட்டமான நிலை, நான் அது போல சாப்பிட்டா அது போல ஆயிடுவேன் அப்படிங்கிற சிந்தை உனக்கு ஏன் வருது? அப்படியே நினைக்கிற நீ? அது புனிதமான செயல், அதுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அது உண்ணுது. அப்படி உண்ணதான் நாமளும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உண்றது ஏன் தரக்குறைவா நினைக்கிற? நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? அதை எப்படி சொல்றேன், மனிதர்கள் பொதுவாகவே ஏற்கனவே உயிரினங்களின் வகைகள்ல நானும் ஒரு உயிரினம் என்பதையே மறந்து தொலைச்சோம். ஏன்னா அந்த நான் அவ்வளவு இருமாப்பு கொண்டு ஆடுது. அதனால அந்த உயிரின வாழ்க்கை, அந்த உயிரின இயல்பு, இந்த உயிரினங்களோடு புழங்கி ஒரு உயிரினமாக வாழக்கூடிய அந்த இயற்கை தன்மை என்பதே நமக்கு பட்டிக்காட்டுத்தனமா தெரியுது, காட்டு மிராண்டித்தனமா தெரியுது, மிருகத்தனமா தெரியுது. அது கீழ்நிலை. இதெல்லாம் எதனால எப்படி தெரியுதுன்னா, கீழ்நிலை வாழ்வா தெரியுது. கீழ்நிலை வாழ்வு சரியா? அந்த ஒரு மேல்மட்ட வாழ்வு நினைச்சு நிற்கிறோம். நம்ம மேல்மட்ட வாழ்வுனா என்ன நினைக்கிறோம்? நம்ம தேக்கரண்டில சாப்பிட்றது, அதாவது ஸ்பூன்ல சாப்பிட்றது. மேல்மட்ட வாழ்வு, மேல்நிலை வாழ்வுனா என்ன? 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சத்தம் இல்லாம சாப்பிட்றது, சத்தம் இல்லாம டீ குடிக்கிறது, இதெல்லாம் தான் மேல்நிலை வாழ்வுன்னு நினைச்சு நிற்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு கற்பிதத்தை தான் இந்த உலகம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இவைகள் மேல்நிலை வாழ்வல்ல, உயிரின நிலைப்பாட்டிலிருந்து விலகின நிலை, சித்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, அல்லது சித்தம் செத்த நிலை. இந்த உடல் உயிரினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த உயிரும் இந்த உடலும் நான் எனும் மனம் வாழ உறுதுணையாக இருக்கின்றது, அவ்வளவே. அப்படி இருக்கும்போது இந்த உடலில் உயிரினுடைய விருப்பம்தான் நிறைவேற வேண்டும், செயல்பட வேண்டுமே தவிர என்னுடைய விருப்பத்துக்கு ஆட்படுத்தக்கூடாது. எனக்கு தெரியாது, இந்த உடலை நான் உருவாக்கல, இந்த உடலை நான் தக்க வைக்கல, இந்த உடலின் இயக்கத்துக்கு நான் காரணம் இல்லை. என்னால செய்யப்படுற செயல்களை விட தன்னாலேயே நடக்கும் பல செயல்கள் இந்த உடல்ல ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த உடல்ல நான் இருந்து இந்த உடலை பயன்படுத்தி இந்த உடல்ல என்னால் வாழ முடியுது. ஆகவே இந்த உடல்ல ஏற்கனவே வேற ஒரு சித்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, வேற ஒரு சித்தத்துல இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உடலுக்கு தோற்றம் மறைவு என்பது ஏற்கனவே அந்த சித்தத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கிறது எப்படி, அதை உள்வாங்கிறது எப்படி, அதனோடு இசைவு கொண்டு இயங்குவது எப்படி, இதைத்தான் நம்ம உள்வாங்கணுமே தவிர நாம ஒரு அறிவை புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல்ல ஏற்படுற இயக்கங்களுக்கு தடையா வேலை செய்யக்கூடாது. அதான் சொல்லுவாங்களே, முதன்மையா இந்த காலத்துல மனிதர்களுடைய உடலுக்கு நோய் என்று புரிந்து கொண்டவைகளே தவறானவைகள். உடல் தனக்குத்தானே பார்த்து கொள்ளுகிற இயற்கையான சிகிச்சைகளைத்தான் நாம் நோய் என்று புரிந்து கொண்டு அதற்கு தனியான ஒரு சிகிச்சை செய்து அந்த தற்காலிகமான உடல் பார்த்து கொள்ளுகின்ற அந்த சிகிச்சையின் வெளிப்பாடுகளை நிரந்தரமான நோய்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப என்ன புரியுது? உயிரினுடைய செயல்பாடு உடல்ல எப்ப எப்படி நிகழ்தோ அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து முடிஞ்சா அதுக்கு கொஞ்சம் கூட துணை புரிஞ்சா நிரந்தர நோய்கள் எதுவும் உடலுக்கு இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம்? தற்காலிகமாக உடலில் நடக்கின்ற அந்த உயிரின் செயல்பாடுகளுக்கு குறுக்கே நின்று, அந்த சிகிச்சைகளுக்கு குறுக்கே நின்று அதை நோய் என்று கற்புதம் செய்து அதற்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு தனியா ரசாயன மருந்துகளை கண்டுபிடிச்சு அதனை அதன் மீது திணித்து கட்டாயப்படுத்தி அந்த சிகிச்சையை நாம் நிறுத்தி குணமாக்கவே முடியாத நிரந்தர நோய்களாக அவைகளை நாம் மாற்றி விடுகிறோம். இவ்வாறு தான் உயிரின் சித்தம் உடலில் செயல்படாதபடி ஒவ்வொரு தனி மனிதனும் உடலுக்கும் உயிருக்கும் குறுக்கே நின்று அந்த சித்தத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றான்.
இப்படி தன்னில் தானே முரண்பட்டு தன்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் குறுக்காக நின்று தன்னுடைய உயிரின் சித்தம் தன்னுடைய உடலில் நிறைவேறாதபடி போராடி கொண்டிருக்கிற மனிதனால் இந்த உலகம், இந்த பூமி நிர்வகிக்கப்படுகின்றதே. இந்த பூமி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தான் உடல்ல தன்னுடைய உயிரின் சித்தம் செயல்படுவதற்கு, அதனுடைய அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு, அது வினையாக முழுமைப்படுவதற்கு குறுக்க நின்று எவ்வளவு கோமாளித்தனத்தை செஞ்சு தன்னுடைய உடலையே கெடுத்து பாழாக்கி குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிற மனுஷன், அவன் கையில இந்த பூமிக்கே தன்னை ராஜா நினைக்கிறான். இந்த பூமியே தன்னுடைய சொத்து நினைக்கிறான். இந்த பூமி தனக்காகவே படைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறான். இந்த பூமியை தானே ஆள வேண்டும் நினைக்கிறான். இந்த பூமியில் உள்ள அனைத்து வளங்களையும் தான் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான். அத்தனையும் தோண்டி சுரண்டி எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆற்று மணல் இருந்து, கனிம வளங்கள் இருந்து, கச்சா எண்ணெயில் இருந்து அனைத்தையும் இந்த பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்கிற அல்லது பூமிக்கு வெளியே இருக்கிற அனைத்தையும் எடுத்து பணமாக்கணும், அனைத்தும் தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கணும், அதை வச்சு இந்த உலக மனிதர்களை மற்ற உயிரினங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு போராடுறான். அப்ப இந்த பூமிக்கு இந்த வேண்டுதல் எவ்வளவு அவசியமானது. ஒரு மனிதன் எவ்வளவாக உணர்ந்து இந்த வேண்டுதலை ஏறெடுக்கணும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே, காற்றிலே உடைய சித்தம் எவ்வாறு விளங்குகின்றது, வானிலே, விண்ணிலே, பரவெளியிலே உடைய சித்தம் எவ்வாறு விளங்குகின்றது, அனைத்து அண்டங்களிலும், சராசரங்களிலும், புவனங்களிலும், பிரபஞ்சம் முழுவதிலும் உடைய சித்தம் எவ்வாறு விளங்குகின்றது. இப்படி பரமண்டலம் முழுவதிலும் விளங்கி கொண்டிருக்கின்ற உம்முடைய பெரும் சித்தம் இந்த பூமியிலே தடைப்படுகின்றதே. இந்த பூமியிலே அதற்கு குறுக்காக நான் என்கிற உணர்வின் அதிகம், அந்த மாயை, அனுமதிக்கப்பட்ட அந்த மாயையினுடைய உணர்வு அதிகம் பெற்ற உயிரினமாகிய மனிதர்கள் அதற்கு தடையாக இருக்கிறோமே. ஆகவே தான் மனிதர்கள் வேண்ட வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். இந்த பூமி எதுக்காக படைச்ச இறைவா? இந்த பூமியில இவ்வளவு உயிரின தோற்றங்கள் ஏன் அனுமதித்தாய் இறைவா? இத்தனை வெளிப்பாடுகளை ஏன் இதற்குள் கொண்டு வந்தாய் இறைவா? இந்த பூமியிலே எதனையெல்லாம் நீ எங்கள் கண்களுக்கு தெரியும் வகையில் வைத்திருக்கிறாய் இறைவா? இந்த பூமியில எதனையெல்லாம் எங்களுக்கு தெரியாத வகையில் மறைத்து வைத்திருக்கின்றாய் இறைவா? தெரிந்தவைகளை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெரியாதவைகளை நாங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா வேணாவா? மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை நான் ஏன் தோண்டி எடுக்க வேண்டும்? அதனை நான் ஏன் தேட வேண்டும்? அதனால் இந்த பூமி எவ்வாறு என்ன ஆகும்? எவ்வாறு சிதையும்? இதில் நம்முடைய சித்தம் எவ்வாறு சீர்கெடும்? அதனால் யாருக்கு முதன்மை பாதகம்? உயிரினுடைய சித்தத்தை தடுத்தால், உடல் கெடுக்கப்பட்டால் அதனுடைய முதன்மை பாதிப்பு, முழுமை பாதிப்பு அதில் குடியிருக்கிற எனக்கு தானே. அவ்வாறு இந்த பூமியினுடைய வளங்கள் கெடுக்கப்பட்டால், சிதைக்கப்பட்டால், இதனுடைய தன்மை, இதனுடைய இயக்கம் சீரடைந்தால், அதிலே விளங்குகின்ற இறை சித்தத்திற்கு குறுக்க நின்று இடையூறு செய்து அதனை நான் தடுத்தால், அதனால் ஏற்படுகின்ற கெடுதல்களுக்கு, சீரழிவுகளுக்கு, பாதிப்புகளுக்கு முதன்மையாக ஆளாக்கப்படுவதும் முழுமையாக ஆளாவதும் மனித இனம் தானே. பாருங்க, வெறும் இன்னும் 30 நாளைக்கு மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா அனுமதி கொடுத்துருக்குது அப்படின்னு மோடி வெளியிடுறாரு. இப்போவே அரசல் புரசலா சிலிண்டர் விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலை ஏறும், அல்லது இன்னும் கிடைக்காமலையும் போகும், யுத்தம் இப்படியே தொடர்ந்தா அப்படின்னு பேசப்படுது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எதற்கு இவ்வளவு அணு ஆயுதங்களை மனிதன் கண்டுபிடித்தான்? எதற்கு இதனை பூமியின் மீது அவன் வீசுகிறான்? இதனால் எவ்வளவு உயிர்கள், எவ்வளவு நில அதிர்வுகள், எவ்வளவு பூமி தாங்கும்? இதனை செய்வதற்கா நீ படைக்கப்பட்டாய்? இதற்கா உனக்கு அறிவு, உணர்வு வழங்கப்பட்டது? இந்த இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு, அதனோடு உடன்படுவதற்கு, அதாவது எல்லா உயிர்களுமே இங்க இருக்கக்கூடிய அந்த இறை சித்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அது இப்படிதான் இருக்குன்னு தன்னுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து உணர்ந்து உள்வாங்கி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு உயிரினம் கிடையாது. அப்படி என்ஜாய் பண்றதுக்கான ஒரு உயிரினம் தான் மனுஷன். சரியா? இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், இந்த பூமியினுடைய படைப்பு, இதில் உள்ள உயிரினங்களுடைய அந்த இணக்கம், ஒன்றுக்கொன்று உணவாவது, ஒன்றுக்கொன்று மருந்தாவது, ஒவ்வொன்றிலும் உள்ள இனிமை, ஒவ்வொரு படைப்பிலும் உள்ள தனித்தன்மை, இதனுடைய இசைவு,
சரியா? ஒரு ஒரு மியூசிக் என்பது என்ன, ஒரு இசை என்பது என்ன, ஒரு ஒரு அந்த அந்த காற்றின் ஒலிகளுடைய அந்த இசைவு தான் இசை. அது எவ்வளவு அழகா நுட்பமா ஒன்றோடு ஒன்று இணக்கமா செயல்படுதோ அவ்வளவோ அந்த இசை, அந்த தாளம் நம்மால் ரசிக்கப்படுகின்றது. அப்படி இந்த இயற்கை, இந்த படைப்பு முழுவதுமே ஒரு இசை தானே, ஒரு தாளம் தானே, ஒரு ரிதம் தானே, ஒரு வைப்ரேஷன் தானே. அதில் உள்ள அந்த இனிமையை என்ஜாய் பண்றது தானே இந்த உணர்வும் இந்த அறிவும் உள்ள ஒரு உயிரின கூட்டம். இருக்கிறத அப்படியே இருக்கிறபடியே என்ஜாய் பண்ணிட்டு போனா அதை வேற மாதிரி மாற்றத்திற்கும், அதில் உள்ளதை தோண்டி எடுக்கிறதுக்கும், அதனை கெடுக்கிறதுக்கும், அதனை அழிக்கிறதுக்குமான வேலைகளை செஞ்சா எப்படி நிலைக்கும்? எப்படி நிலைக்கும்? பூமியை விட பெரிதான அண்டங்கள் இருக்கிறது, பூமியை விட பெரிதான கோள்கள் இருக்கின்றது, பல மடங்கு பெரிதான கோள்கள் இருக்கின்றது. ஆனால் சிதைவு எங்க தான் நடந்துட்டு இருக்கு? பூமியில் தான் நடந்துட்டு இருக்கு. மனிதன் வருவதற்கு முன்பதாக பல கோடி ஆண்டுகள் இங்கு உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட சிதைவுகள் நடக்கவில்லையே. மனிதன் தோன்றியதிலிருந்து இந்த பூமி சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு வகையில முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இப்போது கிட்டத்தட்ட மூன்றாம் உலகப் போர் என்கிற ஒரு ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். முதலாம் உலகப் போருக்கு பின்பாக தான் சில வளர்ச்சியை மனித சமூகம் கண்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்புதான் பெரும்பான்மையான வளர்ச்சியை மனித சமூகம் கண்டது. சரி, இந்த வளர்ச்சிகள் எல்லாம் இனி போரற்ற, யுத்தமற்ற, அழிவற்ற, சிதைவற்ற, பகைமையற்ற, பண்பாடு நிறைந்த, அறம் நிறைந்த, ஒரு அன்பு நிறைந்த மனித சமூகம் என்கிற உருவெடுத்தலுக்கு வந்ததா? இல்லையே. நவீனமயமானது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்தது, மனிதன் வசதிப்பட்டான், சௌகரியங்களை பெருக்கிக் கொண்டான். ஆனால் இன்னும் பேரழிவுக்கானவைகளை அவன் படைத்துக் கொண்டான். இந்த பூமியில இறை அரசுக்கு இணக்கமான ஒரு அரசு இல்லை. இறை சித்தம் இந்த பூமி முழுவதிலும் எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனை உள்வாங்கி அதனோடு உடன்பட்டு அதனோடு ஒத்திசைவு கொண்டு வாழுகிற ஒரு மனித சமுதாயம் இல்லை. ஆகவே கடுமையான ஒரு நிலைக்கு பூமி தள்ளப்பட்டிருக்கின்றது. கொடுமையான ஒரு நிலைக்கு மனித சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியினுடைய நிலைப்பாடு என்னவோ அப்படித்தான் உன்னுடைய உடல் இருக்கும். உன்னுடைய உடல் என்ன நிலையில் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த பூமி இருக்கும். இந்த நிலமும் வேறு வேற இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி என்கிற நிலமும் உன்னுடைய உடல் என்கிற நிலமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று. இறைமைக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் நேரடியாக அனைத்து உயிர்களிலும், அனைத்து படைப்புகளிலும் சிந்தையின் வழியாக அருளப்பட்டு அந்த சித்தம் விளங்கி அது வினைப்பட்டு அது அதனுடைய நோக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனா மனிதர்கள்ல மட்டும்தான் இறைவனுடைய சித்தம் நிறைவுபடுவதில்லை, செயலாக்கம் பெறுவதில்லை. ஏன்னா மனிதர்கள் உணர்ச்சிகளாலும் எண்ணங்களாலும் நினைவுகளாலும் வாழ்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். சிந்தையால் வழிநடத்தப்படுகிற மனிதர்கள் உலகத்தில் வெகு குறைவு. அதுதான் சிந்தை தெளிந்தவன் சித்தன். சித்தத்தை சரியாக புரிந்து செயல்படுத்துகிறவன் சித்தன். ஏன் நம்ம எல்லாம் சித்தர் ஆகலைன்னா நாம் வாழ்க்கையை சிந்தையில நடத்துறதில்ல. எண்ணம் வேறு, நினைவு வேறு, சிந்தை வேறு. எண்ணம் ரொம்ப மேலோட்டமானது. எண்ணம் பல கோடி எண்ணங்கள் உதித்து மறைந்து கொண்டே, தோன்றி மறைந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆகாயத்துல மேகம் மாதிரி, மழைத்துளி மண்ணில் விழுந்தா அந்த முட்டை வெடிக்குமே, அந்த மாதிரி கடல்ல அலைகள் மோதி கொண்டிருக்கிற மாதிரி எண்ண அலைகள் மனதில் எழும்பிக் கொண்டோம், மறைந்து கொண்டோம், தோன்றி கொண்டோம், மறைந்து கொண்டோம், இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. இந்த எண்ணமும் நினைவும் எப்படிப்பட்டது அப்படின்னா இரண்டுமே இருமை தன்மை கொண்டது. நீங்க ஒரு நினைவு நடந்து முடிஞ்ச ஒன்னை பத்தி நீங்க கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பேர் தான் நினைவுன்றோம் இல்லையா? அந்த நினைவுல பாத்தீங்கன்னா நல்லா செஞ்சனா தப்பா செஞ்சனா, நல்ல நினைவா கெட்ட நினைவா, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நினைவா துக்கம் தரக்கூடிய நினைவா, இப்படி அதுல ஒரு இருமை இருக்கும். அதே போல எண்ணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
எண்ணம் கூட பாருங்க, இது நேர்மறையா எதிர்மறையா, நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, சரியான எண்ணமா தவறான எண்ணமா அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஆனால் சிந்தை என்று ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டால், சிந்தை ஒன்று உங்களுடைய உள் மனதில் உங்கள் உணர்வில் தோன்றினால், அந்த சிந்தையில ரெண்டே இருக்காது, சரி தவறே இருக்காது, நல்லது கெட்டதே இருக்காது. அது ஒன்றுதான். அதை நீங்கள் அப்படியே வினைப்படுத்துவீர்கள். அதை உங்களால வினைப்படுத்தாம இருக்க முடியாது. இறை சித்தம் அது நிறைவடையும், அந்த தீர்மானம் நிறைவேறும். அது என்ன முடிவோ அதுதான் நடக்கும். அதை தவிர வேற சித்தம் உலகத்துல இல்ல, இந்த அண்டத்துல இல்ல, இந்த பிண்டத்துல இல்ல. அதுக்கு எதிராக நீ போராடினா நீ தான் அழிவே தவிர அது நிறைவேறித்தான் தீரும். அப்படிதான் சிந்தை ஒன்று உனக்கு உண்டானால் அந்த சிந்தை வினையாகும், செயலாகும். ஆனா பாருங்க, நம்மள எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுகிறோம், நினைவுகளால் நாம அலைக்கழிக்கப்படுகிறோம். அதனால எப்பவுமே இருமைத்தன்மை இருந்து கொண்டே செய்யலாமா வேணாவா, நல்லதா கெட்டதா. இந்த ரெண்டு வந்தாலுமே அது உனக்கு வழங்கப்பட்டது அல்ல, அது உனக்கு வழங்கப்பட்டது அல்ல, அது நீ அல்ல. உடலுக்கும் உயிருக்குமான அந்த தொடர்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பசினா பசிதான், தாகம்னா தாகம் தான், காமம்னா காமம் தான், தூக்கம்னா தூக்கம் தான், செயல்பாடுனா செயல்பாடு தான். அதுக்கு ரெண்டு மொழி கிடையாது, ஒண்ணுதான், நேரடியா வெளிப்படும். அப்படிதான் சிந்தை. உன்னுடைய வாழ்க்கை சிந்தையால் வழிநடத்தப்பட வேண்டும். சிந்தை என்பதுதான் இறை சித்தம். இறை சித்தம் உனக்கு வழங்கி இருப்பதுதான் சிந்தை. அந்த சிந்தைக்கு மாறாக செயல்படுவதுதான் எண்ணம், நினைவு, உணர்ச்சிகள். மனிதர்கள் எதனாலே யுத்தம் நடத்துகிறார்கள், எதனாலே ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், எதனாலே இவ்வாறு பூமியை அழிப்பதற்கு துணிவு கொள்கிறார்கள்? அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார்கள், எண்ணங்களால் ஆள்பட்டு இருக்கிறார்கள், நினைவுகளால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அச்சத்தில் அனைத்தையும் செயல்படுத்துகிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் ஏன் போர் தொடுக்குது? அச்சம். அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இன்னும் அதில் முழுமைப்பட்டு விட்டால் அவர்கள் இந்த முழு உலகத்துக்கு ஆபத்தாக்கி குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆபத்தாக்கி விடுவார்கள், இஸ்ரேலுக்கு ஆபத்தாக்கி விடுவார்கள். ஆகவே அதுக்கு முன்பாகவே அவர்களை துடைத்து விட வேண்டும். அச்சத்தில் தான் நீ செயலாக்குகிறாய். இங்கு இறை சித்தம் என்ன இருக்கிறது? மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். இந்த பூமி வாழ்வதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த பூமியின் தன்மைகள் சிதைக்கப்படாதிருக்க வேண்டும், இந்த பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் வாழும் சுதந்திரமும் உரிமையும் அருளப்பட்டிருக்கின்றது. அவைகளின் தனித்தன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். அதிலே இறைவனுடைய சித்தம் முழுமையாக விளங்கப்பட வேண்டும். அந்த உயிர்களில் நாம் ஒரு உயிரின் பகுதி. நமக்கு இவ்வளவுதான் உரிமை இருக்கிறது. இந்த நான் என்கிற நினைப்பு வெறும் மாயையான அனுமதியாக இருக்கிறது. அதனை கொண்டு நாம் எதையுமே இங்கு சாதித்துவிட முடியாது. எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நான் தங்கியிருக்கிற இந்த உடலே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது நான் என்கிற மனம், நான் என்கிற அறிவு, நான் என்கிற உணர்வு, நான் என்கிற விருப்பம் உருவாகிறதுக்கு முன்னமே இந்த உடல் எனக்கு உருவாகிவிட்டது. அப்போ எனக்கு முன்பாகவே இந்த உடலை யாரோ எனக்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உடல் இருக்கிறது என்றால், இதனை பயன்படுத்திக் கொள்கிற உரிமை மட்டும்தான் எனக்கு வழங்கப்பட்டுகிறது என்றால், நான் எப்படி இதற்கு உரிமையாளனாகி இதை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதை எவ்வாறு நான் கரையேற்ற முடியும்? இவ்வாறு உடல் பற்றிய உணர்வும் மனிதனுக்கு இல்லை. இந்த உலகம், இந்த பூமியை பற்றிய உணர்வும் மனிதனுக்கு இல்லையே. இதில் சில நாடுகளை நாம் வல்லரசு என்று வேறு குறிக்கிறோம். யார் வல்லரசு? இன்றைக்குதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 5 வசனங்கள், ஏரோது இயேசு என்ற குழந்தையை தேடும் அந்த காட்சியை வைத்து இதே வியாக்கியான வகுப்புல பேசின அந்த உரையை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவருக்கு பிரபாக்கு அனுப்பியிருக்கிறேன். அது கிடைச்சது. அதை கேட்டுட்டு இருந்தேன். உண்மையிலேயே அரசன் யார்? அரசுத்துவம் என்பது என்ன? எவ்வளவு வேடிக்கையா அந்த உலகம் போயிட்டு இருக்குது. தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற ஒரு பேரினமாக, பெரும் சிதைவாக மனித இனம் மாறி போய் கிடக்கிறதே. கடந்த வாரம் சொன்னதையே மீண்டும் சொல்லுகிறேன். வேறு எந்த ஒரு காலத்தை விட இந்த காலம் இந்த வேண்டுதலை வேண்டுவதற்கு மனித சமூகத்திற்கு மிக அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. எங்கெல்லாம் மனித தலையீடு இல்லையோ அங்கெல்லாம் உங்களுடைய சித்தம் எப்படி இத்தனை 1000 ஆண்டு காலமாக எந்தவித இடையூறுமின்றி அதனதன் நோக்கத்தில், அதனதன் படைப்புகள், அதனதன் செயல்பாட்டில் அவைகள் வாழ்ந்து விளங்கி கொண்டிருக்கின்றதோ
அதுபோல அந்த சித்தம் இந்த பூமியிலேயும் செய்யப்பட அதற்கு தடையாக இருக்கிற அந்த நான் என்னும் ஆணவத்தை நான் தனித்துக் கொள்ளுகிறேன். நான் என்னை தளர்த்தி கொள்ளுகிறேன். உண்மையை உணர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே இருப்பது நீதான். நீ என்னும் அந்த ஒரு நான் தான் சிறந்தது. உம்முடைய சித்தம் மட்டும்தான், உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானம் மட்டும்தான், உம்முடைய வினைப்பாடுகள் மட்டும்தான் இந்த உலகத்தை விளங்க செய்வது, இந்த பூமியை இயக்கத்தில் வைத்திருப்பது, இங்கு நிகழும் அனைத்துக்கும் காரணமாயிருப்பது என் சித்தம் அல்ல. என் சித்தம் அல்ல. எனக்கு சித்தமே இல்லை, நானே இல்லை என்னும் போது என்னே ஐயே இல்லை, அதுவே ஒரு மாயின் போது அதுல வில்லு எங்க வரும்? வில்லே இல்லை. யுவர் வில், உம்முடைய சித்தம் தான், நீ மட்டும்தான் இருக்கிற, நீயாகத்தான் இருக்கிற. இந்த வெறும் அனுமதிக்கப்பட்ட இந்த மாயையில நான் வாழ்ந்துட்டு போறேன் இறைவா. உன்னுடைய அந்த இயக்கத்தை புரிஞ்சிட்டு அதுல நான் அந்த டான்ஸா நான் இருந்துட்டு போயிடுறேன். ஒரு தனி ஷோ நான் காட்ட விரும்பல, காட்ட முடியாது. அது காட்டினாது நானும் பாழாயிடுவேன், இந்த பூமியில இன்னொருத்தையும் நான் பாழாக்கிடுவேன். உன் ஷோல நான் அப்படியே இருந்துட்டு கலந்து கரைஞ்சிட்டு போயிடுறேன். அப்படி ஒரு ஒப்படைப்பு, அப்படி ஒரு வேண்டுதல் இந்த காலத்துக்கு அவசியமா இருக்குது. ட்ரம்ப் உலகத்தை காப்பாத்திருவாரா என்ன? நெதன்யாகு உலகத்தை காப்பாத்திருவாரா என்ன? இந்த பூமியை இனி யார் இவ்வளவு பெரிய இந்த சீரழிவிலிருந்து இந்த பூமியை மீண்டும் இந்த உயிரினத்துக்கு, இந்த மனித சமூகத்துக்கு யாரால் மீட்டு கொடுக்க முடியும்? சொல்லுங்க, யாரால் மீட்டு கொடுக்க முடியும்? மீண்டும் இதனை வளமைப்படுத்த முடியுமா? மீண்டும் இழந்த அந்த பூமியிலிருந்து தோண்டி எடுத்த அந்த சுரண்டி எடுத்த அத்தனை வளங்களையும் மீண்டும் இதில் திரும்ப வைக்க முடியுமா? புகுத்த முடியுமா? அல்லது விளைய பண்ண முடியுமா? மலடாக்கப்பட்ட இந்த மண்ணை, நிலங்களை மீண்டும் நாம் செழுமைப்படுத்தி விட முடியுமா? அழிந்து போன உயிரின கூட்டத்தை திரும்ப நாம் படைத்து விட முடியுமா? ஏன் இவ்வளவு தலையீடு? ஏன் இத்தனை பெரிய ஆணவம்? ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு நான் என்கிற அகம்பாவம்? அதனால் இந்த பூமியில் விளைந்தது என்ன? மனிதர்கள் இன்னும் உணரவில்லையே. ஏன்? என்ன விளைந்தது? அதனால் எதனை படைத்தோம்? எதனை சீர்படுத்தினோம்? யாரை திருப்திப்படுத்தினோம்? யார் நிம்மதியானோம்? யாருக்கு நல்ல உறக்கம் இருக்கிறது? யாருக்கு நல்ல சிந்தையின் படியான வாழ்வு இருக்கிறது? யார் அவருடைய விருப்பத்தில் இங்கு நிம்மதியாக தலையெடுத்து இங்கு வாழ முடிகிறது? யாருடைய உணவு யாருக்கு செரிமானம் ஆகிறது? நல்ல செரிமானம் யாருக்கு நடக்கிறது? இங்கு எந்த உடல் நோயின்றி இங்கு இருக்கின்றது? எந்த மனித உயிரினமாக இங்கு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? உண்மையிலேயே இந்த பரமன்ல ஜபம் இந்த முழு உலகுக்குமான தீர்க்க தரிசன வேண்டுதல். இதுதான் மெய்யான தீர்க்க தரிசனம். இதுதான் மெய்யான தீர்க்க தரிசனம். இப்படிதானே அந்த உலகத்தை பண்ணுவானுங்க. அதனால நீ இப்பத்துல இருந்தே வேண்டு, உங்களுடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய அரசு இந்த உலகம் உள்வாங்கட்டும், மனிதர்கள் இந்த அரசுக்கு உடன்பட்டு வாழட்டும், இறை சித்தம் இன்னது என்பதை விளங்கி கொண்டு அதற்கு இசைவாக வாழும் வாழ்க்கை முறைக்கு மனித இனம் உடன்படட்டும். அதை வேண்டு. கொஞ்சம் இப்படி யோசிங்களா. உங்க உடம்புல இருந்து நீங்க நானும் நினைச்சுக்கிறோமே, அந்த உடம்புல இருந்து வெறும் என்னால செய்யப்படுற செயல் மட்டும்தான் என் உடம்புல இருக்கணும். தன்னால நடக்கிற எதுவும் என் உடம்புல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதை நான் நீக்கிறேன். அப்படி நீக்கி பாருங்க, உங்க இதயம் துடிக்காது, உங்களால சுவாசிக்க முடியாது, உங்க கிட்னி வேலை செய்யாது, நீரகம் வேலை செய்யாது, உங்க நுரையீரல் சுருங்கி விரியாது, எவ்வளவு இயக்கங்கள் நின்று போயிடும். சரி, அதெல்லாம் நின்று போச்சுன்னா நீ எங்க இருப்ப? நான் எங்க இருப்பேன்? விருப்பம் எங்க இருக்கும்? மனசு எங்க இருக்கும்? திட்டம் எங்க இருக்கும்? தீர்மானம் எங்க இருக்கும்? என்ன முடிவு செய்வோம்? அப்ப ஐவில்னு எப்படி சொல்லுவ? மனிதன் ஒருவன் ஐவில்னு சொன்னோம்னா உண்மையான ஐவில் அங்க ஏற்கனவே இருக்கிறதுனால தான் நீ மாயையா ஒரு ஐவில்னு கூட சொல்லிக்க வேண்டியது இருக்குது, சொல்ல முடியுது. அப்ப அந்த உண்மையான ஐவில தானே புரியணும், அந்த இறை சித்தத்தை தானே புரியணும், அதை தானே உணரணும். அந்த மேன்மையில தான் எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு, அந்த மேன்மையில தான் நான் கொஞ்ச நாள் காட்சியாக இருக்கேன் அப்படின்னு இதை என்ஜாய் பண்ணிட்டு போவியா? இல்ல இதுக்கு விரோதமா போராடத்த முடியுமா? எங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க பாருங்க. நம்ம உடம்பை எங்க கொண்டு போய் விட்டாங்க, நம்ம பூமியை எங்க கொண்டு போய் விட்டாங்க.
இதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் சரிப்படுத்த முடியும்? இத்தனை மதங்கள் வளர்ந்து இந்த மனம் பக்குவப்பட்டதா? இத்தனை கருத்துக்கள், தத்துவங்கள், வேத நூல்கள், பிரசங்கங்கள், போதனைகள், சபைகள்லாம் உருவாகி இந்த பூமி வாழ்விக்கப்பட்டதா? இந்த உடல் நலம் காக்கப்பட்டதா? எல்லாமே சிதைவுக்கு தானே கொண்டு போயிருக்கு, அழிவுக்கு தானே கொண்டு போயிருக்கு. இவ்வளவு பெரிய புத்தகம் பைபிளை வச்சு இறை சித்தம் இந்த இயற்கையில், இந்த அண்டத்தில், இந்த பிண்டத்தில் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உள்வாங்கினோமா, உணர்ந்தோமா? அதனால் தானே இந்த உண்மைகளை உணர்ந்த சித்தர்கள் இயற்கையை பாருங்க, தாவரங்களை பாருங்க, வானத்தை பாருங்க, விண்மீனை பாருங்க, பறவைகளை பாருங்க, காட்டு மலர்களை பாருங்க, இதையெல்லாம் படிங்க, இதுலலாம் இறைவனுடைய சித்தம் எப்படி விளங்குதுன்னு பாருங்க. அப்படிதான் உடம்புல விளங்கிட்டு இருக்கு. இந்த அண்டத்துல எப்படி நிகழ்ந்துட்டு அப்படிதான் இந்த பிண்டத்துல நிகழ்ந்துட்டு இருக்குது. இதனை உள்வாங்கி அதனுக்கு உடன்பட்டு அதனுக்கு ஒத்திசை கொண்டு வாழுங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதனை ரசிங்க, அதுல இன்பப்படுங்க. அதை தவிர்த்து அதுக்கு மேல நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு பெருசா ஆடாதீங்க. அந்த ஆட்டம் உனக்கும் கேடு, உலகத்துக்கும் கேடு. ஏற்கனவே இறைவன் ஆடிட்டு இருக்கிறான். அவன் அம்பலத்துல ஆடிட்டு இருக்கிறதுனால தான் நீ இங்க ஆடிட்டு இருக்கிற. அவன் ஆட்டம் நின்னா உன் ஆட்டம் நின்று போயிடும். அதனால தனியா உனக்கு ஒரு ஆட்டம் தேவையில்லை. அவன் ஆட்டத்தோடு நீ சேர்ந்து ஆடினா போதும். இந்த உண்மை தானங்க விளக்கிட்டு போனாங்க, இந்த உண்மை தானங்க உணர்த்திட்டு போனாங்க. இதனை இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் உள்வாங்கவே இல்லையே. எவ்வளவு அவசியமானது இந்த வேண்டுதல், எவ்வளவு உணர்வு பூர்வமா உள்ளத்தில் அழுது துக்கத்தோடு மனம் வருந்தி மனம் திரும்பி நாம் இதை வேண்ட வேண்டியிருக்கு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல என்னுடைய உடலிலே இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும், செய்யப்படுவதாக. அதற்கு நான் ஒருபோதும் இடையூறாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது, முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடாது. என் மனம் எல்லாத்தையும் நிர்வகிக்கும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், எல்லாத்துக்கும் நான் முடிவெடுப்பேன், எல்லாத்தையும் என்னால் தீர்மானிக்க முடியும், எல்லாத்துக்கான தீர்மானமும் முடிவும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு என் மனம் தனித்து ஆடக்கூடாது. மனம் எப்போவே மாயைக்கு உட்பட்டது. தனது இல்லாததை தனது நினைக்குது, தன்னால முடியாததை தன்னால முடியும் நினைக்குது, தனக்கு இல்லாததுக்கு தானே தவிக்குது. இப்படி மனம் எப்பாடு உண்மைப்படுத்தும். மனம் போன போக்கில் மனுஷன் ஆடக்கூடாது. உண்மையை உள்வாங்கிக்கணும். இருக்கிற நிஜத்தை, இருக்கிற அந்த நிகழ்வை, இருக்கிற அந்த சித்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அதனோடு உடன்பட்டு ஒத்திசை கொண்டு வாழணும். அதுக்கான இறையருள் வேணும், அதுக்கான புரிதல் வேணும், அதற்கான உணர்வு வேணும். வேண்டதை தவிர, விரும்புறதை தவிர வேற என்ன நாம செய்ய முடியும்? ஸோ உணர்ந்துக்கோங்க, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பூமியும் பூமியில மனித இனமும் முழுமையா இறைமையின் சித்தத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சித்தத்துக்கு திரும்புங்க. இறை சித்தத்தின் உணர்வுக்கு திரும்புங்க. இருக்கிற மிச்ச மீதி வாழ்க்கையாவது, இருக்கும் மிச்ச மீதி நிலமாவது, இருக்கும் மிச்ச மீதி உடலின் ஆரோக்கியமாவது நமக்கு காக்கப்படும். இறை நல்லொருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.